எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் சொல்லு. கன்னி பொண்ணுன்னா சாதாரணமானவில்ல. அஷ்ட லட்சணங்களும் அந்த பொண்ணு கிட்ட நிறைஞ்சிருக்கணும். சுந்தரி நிச்சயமா பழைப்பா. உங்களை தான் நம்பி இருக்கோம். நமக்கு உதவதான் அந்த அம்மனே இவனை அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. இனிமே நம்ம சுந்தரி உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவ நிச்சயமா பழைச்சுப்பா. நம்ம சுந்தரி உயிரை காப்பாத்துறதுக்கு தேவு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுங்க. எப்படியோ இப்போ உங்களுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா? எல்லாமே அந்த அம்மனோட அருள். வாங்க, ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம். நானும் அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க 2 பேரும் என்கிட்ட பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உன் தம்பி வந்து என்னமோ சொல்லிட்டு போனா. என்ன பூஜை? யாருக்கு பூஜை? எனக்கும் தெரியாதத்த. அவன் சொன்னதை எல்லாம் நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு, நான் வரேன். நில்லு. எங்க போற நீ? எத்தனை நாளைக்கு இப்படியே பதில் சொல்லாம தப்பிச்சு போவ? அவன் என்னடா சுந்தரியோட ஆயுள் விருத்திக்குன்னு சொல்றான். நீங்க 2 பேரும் சுந்தரி பொழைச்சுப்பான்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? சுந்தரிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலைங்க. அம்மா, அந்த வேதனையை நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள பூட்டி வச்சு தாங்கிறது போதும். நீங்களும் வேதனைப்படணுமா? பரவாயில்ல, என்னன்னு சொல்றா? ஜாதக பிரகாரம் சுந்தரிக்கு 21 வயசு தான் ஆயுசு இருக்கு. இன்னும் 39 நாள்ல உற்சவம் இருக்கு. அன்னைக்குதான் எங்க பொண்ணு பிறந்தான்னு எங்களால சந்தோஷமா கொண்டாட முடியாது. உலகத்துல எங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கெட்ட பெத்தவங்க இருக்கவே முடியாது. என்னடா சொல்ற? உண்மையதாமா சொல்றேன். எல்லா அப்பாவும் பொண்ணை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா எனக்கு அந்த அதிர்ஷ்டமே கிடையாதுமா. ஏன் தெரியுமா? சுந்தரிக்கு உற்சவத்தை அன்னைக்கு உயிர் போகணும்னு தலையில எழுதிருக்குமா. எல்லாரும் பாத்துக்கங்க, கேட்டுக்கங்க. ஸ்ரீ சக்கர உற்சவம் அன்னைக்கு ஸ்ரீ சக்கரம் வெளியில வரும். அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியத்துல ஒரு சின்ன தவறு ஏற்பட்டாலும் ஸ்ரீ சக்கரம் நம்ம கைய மீறி போயிடும். இல்ல, இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நாமெல்லாம் விடக்கூடாது. எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஜாக்கிரதையா எல்லா வேலையும் செய்யணும். அதற்கு முன்னாடி அமாவாசை அன்னைக்கு ஒரு மகாபலியை நாம கொடுக்கணும். அதுக்கு அழகான ஒரு கன்னிகையை நாம தேடணும். தாமதிக்க முடியாது. அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஸ்ரீ சக்கரத்தோட உற்சவத்தன்னைக்கு சுந்தரிய நான் கட்டி போடுவேன். அப்போ ஸ்ரீ சக்கரத்தை அடையக்கூடிய பாதை உனக்கு சுலபமாயிடும். நீ உன்னோட வேலையை கவனி. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆக வேண்டிய காரியம் ஒரு அழகான பொண்ணை பலி கொடுக்கிறது தான். நாளைக்கு காலையில கிளம்பி இதுக்கு ஏத்த ஒரு பொண்ணை தேடுவோம். தாமதிக்க வேண்டாம். இந்த பயங்கரமான உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நாங்க மறைச்சிட்டோம். அம்மா, அம்மா ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா, அம்மா நீங்க இப்படி சில மாதிரி நின்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பேசுங்கம்மா. பேசுங்க அத்தை. அம்மா, அத எங்க போறீங்க? நில்லுங்க. அத நான் சொல்றத கேளுங்க. அம்மா, அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. கேளுங்க அத்தை. அம்மா, சேகரா, நீ சொன்னதெல்லாம் வெறும் பொய் தானடா? ஜாதக விஷயத்துல யாருமா பொய் சொல்லுவாங்க? இல்ல இல்ல, நீ பொய் தாண்டா சொல்ற. அம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா. துக்கத்தை மனசுல பூட்டி வைக்க கூடாது. வெளியே கொட்டிடணும். கொட்டிடுங்கம்மா. இல்ல இல்ல,
நான் அழ மாட்டேன். நான் அழவே மாட்டேன். நான் அழ மாட்டேன். நான் அழ மாட்டேன். அம்மா. என்ன சாஸ்திரியா, மனசுக்குள்ள ஏதோ கணக்கு போடுறீங்க போல இருக்கு. அங்க பாரு, அஷ்ட லட்சணங்களும் நடந்து வருது. எந்த அஷ்ட குணங்களை சொல்றீங்க? அங்க பாரு சுந்தரி, அஷ்ட குணங்களும் இருக்கக்கூடிய கன்னிகை. அவளுடைய ஜாதகம் முழுசா எனக்கு தெரியும். அப்படின்னா இப்ப நீங்க என்ன கணக்கு போடுறீங்க? எதுக்கு எல்லா இடத்துலையும் தேடணும்? இவளைய நம்ம பலி கொடுத்துட்டா அந்த கட்டிக்கையோட சக்தியும் அவனுக்கு திரும்ப கிடைச்சிடும். எனக்கு இருந்த தடையும் மொத்தமா விலகிடும். அவ உங்க ஊர் பொண்ணுங்கய்யா. நாளைக்கு யாருக்காவது தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டாங்க. தெரியறதுக்குள்ள தெரியாம அவளை பலி கொடுத்துடலாம். ஐயோ, உங்க யோசனை சரியில்லை. வேற ஊர் பொண்ணா இருந்தா நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா இதே ஒரு பொண்ணா இருந்தா அது பெரிய உபத்திரம். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு எதுக்காக நெய்க்கு அழையணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அந்தால் ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை விட்டு விலகி இருந்தாதான் நல்லது. இல்லனா என்னையே பலி கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. ஏ சுனிதா, இனிமே நீ என் வீட்டுல இருக்க கூடாது. காரணம்? ஏய், எவ்வளவு திமிரு உனக்கு? நீ எதுக்கு என் வீட்டுல இருக்கணும்? இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுக்கிற மருமகளாவும் இல்ல, என் விருப்பத்துக்கு ஏத்த பொண்டாட்டியாவும் இல்ல. என் குழந்தைக்கு தாயாகிற யோகிதை உனக்கு இல்ல. உன்னை இங்கிருந்து துரத்த அந்த காரணம் போதும். இந்த வீட்ல இருக்கிற அருகதை உங்களுக்கு மட்டும் இருக்கா? குடும்ப மான மரியாதை காப்பாத்துற ஒரு ஆம்பளை நீங்க நடந்துக்கல. கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிக்கு புருஷனாவும் நடந்துக்கல. கண்டபடி பேசுற வழி வச்சுக்காத. ஏற்கனவே பித்தம் தலைக்கேறி போய் கிடக்குறேன். வீட்டை விட்டு வெளியில போ. உங்களுடைய இந்த கேவலமான பொறுப்புக்கு நீங்க தான் வீட்டை விட்டு போகணும். நல்லா வாழ வைக்கிறேன்னு அக்னியை சாட்சியா வச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி மேலேயே உங்களுக்கு சந்தேகம். குடிக்கிறது, சூதாடுறது, ஏமாத்துறது, திருடுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்க உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது, கோவமும் வெறுப்பும். இது மட்டும்தான் ஓடுது. அடுத்தவன் பொழப்பு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க. தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? மானம் கெட்ட பொழப்பு. கொஞ்சம் வாய் மூடுறியா? நாக்குல நரம்பு இல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. என் வீட்டுல உனக்கு இடம் இல்லனா இல்ல, அவ்வளவுதான். உங்க வீடா? இது எப்ப உங்க வீடாச்சு? இது என்னோட வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறவன் நானு, வெளியில இருந்து சம்பாதிச்சு கொண்டு வரவன் நான். அப்படி இருக்கும்போது இது என் வீடு, உனக்கு எப்படி சொந்தமாகும்? இந்த வீட்டை பெருக்கி சுத்தம் பண்றவன் நான், ஒலை வச்சு சமைக்கிறவன் நானு. உங்களை விட அதிகமா வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டை பாத்துக்கிறவன் நான். அப்படி இருக்கிறப்போ இதே என் வீடா இருக்க கூடாது? நான் சம்பாதிக்கிறவன், நீ செய்யறது கடமை. ஓ, புருஷன் வெளியில இருந்து காசு கொண்டு வந்தா சம்பாத்தியம். வீட்டுக்குள்ள பொண்டாட்டி செய்யற வேலை எல்லாம் கணக்கு இல்லையா? பேச தெரியுங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசாத. வீட்டுல வேலை செஞ்சா காசு கொடுப்பாங்களா? அர்த்தம் இல்லாம பேசுறது நீங்க தான். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறவங்க வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்களா, இல்ல படுக்க இடம் கொடுக்கறாங்களா? அரிசி வாங்க காசு கிடைக்கும், ஆனா அத ஒலையில போட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறவ நான் தான். யார் சொல்லுங்க? நானு. வர வர உனக்கு திமிரு அதிகமாயிருச்சு. ஏதோ மகளிர் மன்றத்துல நின்னு பேசுற மாதிரி பேசுற. சரி, இனிமே உங்க வீட்டு வேலைங்களை நீங்களே பாத்துக்கோங்க. நான் வெளியில போய் காசு சம்பாதிச்சு கொண்டு வரேன். ஒண்ணு தேவையில்லை. நீ வெளியில போகாமையே உன்னால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் போதும். நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இம்சப்படுத்திட்ட. இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ.
வீண் பேச்செல்லாம் தேவையில்லை. உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. உங்க அக்காவும் மாமாவும் இருக்கிற வீட்டுக்கு ஓடி போயிரு. அங்க எப்படியோ கெட்டு குட்டிச்சவராகு. என் வீடு இருக்கும்போது நான் ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும்? இது என்னோட வீடு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க தாராளமா போகலாம். நான் போக மாட்டேன். யார் என்ன வெளியில துரத்துறாங்கன்னு பாக்குறேன். நான் இப்ப கூட சொல்றேன் கட்டிக்கு, பலி கொடுக்கறத விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லு. இதுதான் நான் கண்டுபிடிச்ச வழி. இதை விட்டா வேற வழியே கிடையாது. நீங்க புண்ணியம் கிடைக்கணும், முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக பூஜை பண்ணுவீங்க. ஆனா நான் செய்யறது சக்திக்கான பூஜை. என்னமோ இப்ப கூட என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது கட்டிக்கு. பலி கொடுக்க வேண்டாம். இது இயற்கையுடைய நியதி. உன்னை கொடுத்துதான் இன்னொன்னு அடையணும். மானையும் புலியையும் கொல்லணும், யானை சிங்கத்தை சாப்பிடணும். அப்பதான் அவங்க சக்தி நமக்கு கிடைக்கும். வெறும் பழத்தையும் காயும் புள்ளையும் தின்னுக்கிட்டு இருந்தா எங்க இருந்து சக்தி கிடைக்கும்? சைவ பிரியர்கள் செடிகளை கொல்றீங்க, அசைவ பிரியர்கள் பிராணிகளை கொல்றோம். பசிக்காக பழம் பறிச்சு சாப்பிடுறது பாவம் இல்லை, ஆனா நாக்கு ருசிக்காக வாயில்லாத பிராணிகளை சாப்பிடுறது பாவம் தானே. வெளுத்திருக்கிறதையெல்லாம் சாப்பாடுன்னு சாப்பிட முடியாது. நாம சாப்பிடணும்னு நினைக்கிறதையெல்லாம் சாப்பிட முடியாது. உங்க பூஜைக்காக எவ்வளவு அரிசி அச்சதங்கிற பேர்ல வீணாக்குறீங்க. அதெல்லாம் நீங்க செய்யற பாவமா உங்களுக்கு தெரியலையா? பசியோட தவிக்கிற குழந்தைங்க பெரியவங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க. உன்னோட சக்தியை திரும்பவும் அடையணுங்கிற வெறியில இருக்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப அதே பதில் இல்லாத விவாதம் வேண்டாம். நடக்க வேண்டிய காரியத்தை மட்டும் இப்ப பார்க்கலாம். உன் கவனம் அங்கதான் இருக்கணும். மனசு சஞ்சலப்பட்டுச்சுன்னா கவனம் சிதறிடும். எந்த திசையில போகணும்னு இப்ப புரியுதா? தாயே திரிபுர சுந்தரி, ஏமா இப்படி? எதுக்காக? எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல தண்டனை கொடுக்கற? எங்க சுந்தரி இன்னும் சின்ன குழந்தை. இனிமேதான் அவ வாழ்க்கையே ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கருணை காட்டு தாயே. சர்வ சக்திகளுடைய நீ இப்படி கொடூரமான மனசு இருக்கிறவளா இருக்கவே முடியாது. நான் சேகரன் சொன்ன விஷயத்தை நம்பவே மாட்டேன் தாயே. நான் கூட முதல்ல நம்பவே இல்லத்த. இவரு சுந்தரி கூட சேர்ந்துகிட்டு இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் தேடத்தான் ஊரெல்லாம் அலைஞ்சிருக்காரு. சுந்தரியோட ஆசைகள் எல்லாம் சீக்கிரமா நிறைவேற்றுறதுக்காக நிறைய கடன் பட்டிருக்காரு. ஏன் திருடி இருக்காரு கூட. ஆனா அந்த அம்மனோட மனசு இறங்கல. அன்னைக்கு கோவமா சுனிதா கிட்ட சண்டை போடணும்னு போனப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. தேசிகர் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். தேசிகருமா இத நம்புறாரு? சுந்தரியோட ஜாதகத்துல அப்படி இருக்கா. அவ எப்பவுமே அந்த அம்மனை திட்டிக்கிட்டே சுத்திட்டு இருக்கா. அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா? என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா நம்ம சுந்தரி விஷயத்துல அப்படி எதுவுமே இல்லையே. நானும் அந்த மாதிரி நினைச்சுதான் தவிச்சு போயிருந்தேன். ஆனா இப்போ என் தம்பி தேவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க தயவு செய்து தைரியத்தை விட்டுறாதீங்க. உன் தம்பியால இதை செய்ய முடியுமா லலிதா? நிச்சயம் முடியும்.
சின்ன வயசுலயே சந்நியாசம் அது இதுன்னு தேடிட்டு போனவன் அவன். நிறைய வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். பல வருஷங்களா தவம், பூஜை, ஹோமம், யாகம் எல்லாம் பண்ணி அபூர்வ சக்திகள் கிடைச்சிருக்கு அவனுக்கு இப்போ. என்னமோமா, இப்ப நான் நிக்கிற பூமியே அப்படியே பிளக்கிற மாதிரி தோணுது. நம்ம சுந்தரிய இது வரைக்கும் கல்யாண கோலத்துல தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர சவமா பார்க்க ஆசைப்படல. நீங்க நிச்சயமா அவளை கல்யாண பொண்ணு கோலத்துல பாப்பீங்க. என் தம்பி தேவு சொன்ன வார்த்தையை நீங்க நம்புங்க. அவன் அவளை காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு அவன் பார்த்துப்பான். நீங்க கவலைப்படாம இருங்க. அப்படி நடந்தா அந்த அம்பாளுக்கு நான் காலடி பிரதர்ஷனம் பண்றேன். ஏமா ராஜலட்சுமி அம்மா, சுனிதா, என்னாச்சு? என்ன ஜக்கி இது? என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அவளை இப்படி வலுக்கட்டாயமா இழுத்திட்டு வந்திருக்க? கைய விடு. மொத்தமா விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ப்பு, காட்டு மிராண்டி, நீ எந்த ஜென்மத்துல என்ன மிருகமா பிறந்தியோ அந்த ஜென்மத்து கொன இந்த ஜென்மத்திலே புடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க ராஜலட்சுமி அம்மா, ரொம்ப துள்ளாதீங்க. இது நியாயமா? பலன் உங்களுக்கு, கஷ்டம் எங்களுக்கா? செய்யறதெல்லாம் நீங்க, அனுபவிக்கிறது நானா? நான் கஷ்டப்பட்டு செடி வளர்ப்பனா, பூ பறிக்கிறதெல்லாம் நீங்க. இது மோசம் இல்லையா? என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு இனிமே இவ வேண்டாம். நீங்களே சாப்பாடு போட்டு இருக்க இடம் கொடுத்து பாத்துக்கோங்க. ஜக்கி, ஏய் ஜக்கி, வாசப்படி தாண்டா அவ்வளவுதான். இதுக்கு மேல கர்ஜிக்க போறது நான் தான். நீங்க வாயை மூடிக்கிட்டு கேட்கணும், அவ்வளவுதான். நீ வாய் மூடா. மூட கட்டவனே, இது என்னோட வீடு. சுனிதாவோட பிறந்த வீடு எங்க இருக்குன்னு மறந்து போச்சா? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அங்க விடு. நாளுக்கு நாள் உன் சேட்டைங்க அதிகமாயிட்டே தான் இருக்கு. எங்க வீட்லயே தாங்க முடியாத அளவுக்கு தலைவலியெல்லாம் இருக்கு. போடா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. ஹோஹோஹோ. என்ன ராஜலட்சுமி அம்மா, உங்க தோரணை எல்லாம் மாறுது? இத்தனை நாளா வேற மாதிரி பேசுறீங்க. சுனிதா உங்க மருமகளாகணும்னு எப்படியெல்லாம் துடியா துடிச்சிருப்பீங்க. இப்ப என்னாச்சு ராஜலட்சுமி அம்மா? இவ வயிறு இப்ப வறண்ட பூமி, இவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு ஒதுக்குறீங்களா? உங்க ஆசை பாசம் எல்லாம் சர்ருன்னு போயிடுச்சா? பசு பால் கொடுக்கலன்னா அது கசாப்பு கடைக்காரங்கிட்ட தான் போகும். அப்படிதானே இவளையும் நினைக்கிறீங்க நீங்க? ஜக்கி, இதோட உன் பேச்ச நீ நிறுத்திக்க. இதுக்கு மேல உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. உங்க நாக்கு அழுகி போக. பழம் கொடுக்காத மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லுவாங்க. நீயும் எனக்கு அப்படிதான். எனக்கு அப்படி ஒரு மரம் இனிமே வேண்டாம். அவளை எதுக்கு இங்கே விட்டுட்டு போற? குப்பைய யாராவது வீட்டுல வச்சுப்பாங்களா ராஜலட்சுமி அம்மா? எனக்கு இந்த குப்பை தேவையில்ல. உங்களுக்கு வேண்டாம்னா வெளியே தூக்கி எறிங்க. டேய் ஜக்கி, ஜக்கி, ஜக்கி. நீ அழாதம்மா சுனிதா, கொஞ்சம் அமைதியா இரு. உன் புருஷன் முன்னாடி உன்னை விட்டு கொடுத்ததுக்காக என்ன தப்பா நினைக்காத. அப்படி பேசுனதுக்கு காரணம் இருக்கு. நான் அந்த மாதிரி பேசுனதால நீ எங்களுக்கு வேண்டியவங்கிற எண்ணம் அவனுக்குள்ள குறையும் இல்ல. ஆமா சுனிதா, அத்தை மட்டும் அப்படி பேசியிருக்கலன்னா ஜக்கி உன்னை பத்தி திரும்ப திரும்ப கேவலமா கீழ்த்தனமா பேசிக்கிட்டே இருப்பா. இப்பவும் அதை தானே பண்ணிருக்காரு. அன்னையிலிருந்து எனக்கு ஒரு சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு பரிகாரம் தான் கிடைக்கல. நீ தான் தெளிவுபடுத்தணும். கேளு, தெளிவுபடுத்த முடிஞ்சா தெளிவுபடுத்துறேன். சக்ராபுரி சரித்திரத்தை நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன். அதுபடி பார்த்தா ஸ்ரீ சக்கரத்துக்காக முயற்சி பண்றவங்க 3 பேர். ஒன்னு நீ, இன்னொன்னு நான், இன்னொருத்தன் அந்த சேனாதிபதி. இந்த ஜென்மத்திலேயே நாம ஸ்ரீ சக்கரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பல ஜென்மங்களா நம்ம ஸ்ரீசக்கரத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த மூணாவது ஆளு கூட அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார்ல. நிச்சயமா அவனும் முயற்சி பண்ணுவான். யார் அந்த மூணாவது ஆள்? எங்க இருக்கான்? இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான்.